இந்தியா சீனா எல்லை பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்படும்னு பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் கூட்டா அறிவிச்சிருக்காங்க. சீனாவுடைய தியாஜின் நகர்ல ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட உச்சி மாநாடு நடைபெற்றது. இதுல பிரதமர் மோடியும் கலந்து கொண்டாரு. ஜம்மு காஷ்மீரோட லடாக் பகுதியில இந்திய சீன படைகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில கடந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா மோடி சீனாக்கு போனாரு. மாநாடு தொடங்குறதுக்கு முன்பாக சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி அதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாரு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை வெற்றிகரமா தலைமை தாங்கி நடத்துவதாக சீனாவை பாராட்டுவதா குறிப்பிட்டாரு. எல்லையில அமைதி மற்றும் நிலைத்தன்மை நீடிப்பது இருதரப்பு உறவு முன்னேறுவதற்கும் அவசியம்னு குறிப்பிட்ட மோடி, இந்த உறவு மூலமா இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளோட மக்கள் நலனும் இணைக்கப்பட்டு இருப்பதா குறிப்பிட்டாரு. இது அனைத்து மனித குலத்துடைய நலனுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. முன்னதா சீனாவோட ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை நிலைக்குழு உறுப்பினர் காய் கிட்டையும் பிரதமர் மோடி பேசினாரு.